குருவே சரணம் என்ற நிலையோடு கடகராசிக்காரர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவை மதிக்க தெரிந்தவர்களாக தாய்மை உள்ளத்தோடு யாரிடத்திலும் பழகக்கூடியவர்களாக பறவைக்கும் ஒரே பாசம், தன்னுடைய குழந்தைக்கும் ஒரே பாசம், நான் இன்னைக்கு பார்த்த வேலைக்கு தகுந்த கூலியை இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உழைத்து கொண்டே இருப்பாங்க. காசு பணம் இல்லைனாலும் பந்த பாசத்துக்கு எப்பயுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான தருணத்தில் சுக்கிர தசை வர்றதுனால கலைத்துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகம் பூச நட்சத்திரத்திற்கு குறிப்பாக உண்டு. எத்தனையோ கடகம் பூச நட்சத்திரக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் பொது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த முருகன் அருள் இல்லாமல் உங்களால் பூச நட்சத்திரத்தில் பிறக்கவே முடியாது. ஆக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சில கிரக அமைப்புகள் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் வாழ்க்கையில் பெரிய தனத்தையும் செல்வத்தையும் பெரிய புகழையும் ஈட்டுவதற்கு பாக்கியமாகவே அந்த கிரகங்களே இவர்களை வழிநடத்தும். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனலில் நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோடில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் மற்றும் இவர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலகண்ணன் இவருடைய கணிப்பில் பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்கள் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இவர் இவருடைய கணிப்பில் உங்களுடைய குணாதிசயங்கள் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. தொடர்ச்சியாக நம்ம நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். பூசம் நட்சத்திரம் சார், பூச நட்சத்திரக்காரர்கள்லாம் காத்துட்ருக்காங்க. இவர்களுடைய குணாதிசயங்கள் சொல்லுங்கள். பூச நட்சத்திரம் முழுமையாக 4 பாதங்களும் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய ஒரு நட்சத்திரம். உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க, ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறது, மந்த குணமாக இருக்கிறது, தேக்கமாக முடிவு எடுக்கிறது, அதுக்கப்புறம் எடுத்த முடிவை மாற்றிக்கிறது, ஒரு குழப்பவாதியாக இருக்கிறது அப்படின்னு பொதுவாக சனி பகவானாலே ஏதோ சோதனை கிரகம்னு சொல்கிறாங்க. ஆனால் கடகம் பூசத்திடம் தெய்வீகம் இருக்குது, கடகம் பூசத்திடம் புனிதம் இருக்குது, கடகம் பூசத்திடம் அன்பு இருக்குது, அன்புல எதிர்பாராத அன்பு இருக்குது. சுயநலமாக அன்பு செலுத்துறது வேற, எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தர் ஒரு அன்பாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுது, அதை லைஃப் லாங்காக செய்ய முடியுது, வாழ்க்கை முழுவதும் அன்பிற்காகவே தன்னை அர்ப்பணிக்க முடியுது, ஒரு தியாகத்தோடு வாழ முடியுது. இவ்வளவு கலியுகத்திலையும் இவ்வளவு கமர்ஷியலான ஒரு உலகத்திலையும் ஒரு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நியாயத்தோடு ஒருத்தர் இருக்க முடியுது அப்படின்னு சொன்னால், இந்த சனி பகவானுடைய இன்னொரு குணம் இருக்குது பாருங்க, அந்த நீதித்தன்மை. அந்த துலாத்தில் ஒரு உச்சமடைந்து அந்த தராசு சின்னத்தில் அவர் உச்சமடையும் போது எந்த பக்கமும் சாயாத ஒரு குணம். எங்கே உண்மை இருக்கோ, எங்கே சத்தியம் இருக்கோ, எங்கே நியாயம் இருக்கோ, யாரெல்லாம் தர்மம் செய்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தர்மத்திற்கு தலை வணங்குகிறார்களோ அவர்களெல்லாம் பூசத்திலே பிறந்தவர்களாக இருப்பார்கள். பொதுவாக சனி பகவான் அப்படின்னா மந்தத்தன்மையை கொடுப்பாரு, சோதிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தியாகம், நேர்மை, நீதி, தாய்மை உள்ளம் இந்த மாதிரி சொல்கிறீங்களே சார், இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய பிறப்பின் ரகசியம் தான் என்ன? இது காலச்சக்கரத்தினுடைய மேஷ ராசிக்கு 4வது ராசியாக வருது. 4ஆம் இடங்கிறது ஜோதிடப்படி தாய்மையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். ஒருத்தருடைய லௌகீக சுகங்கள், வீடு, வாகனம், உடல் பெறும் லௌகீக சுகம் எல்லாமே, லௌகீகன்னா அத்தனையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு வித்தை, உயர்கல்வியை கற்கக்கூடிய ஒரு இடம் கூட அந்த 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்திற்கு ஆதிக்க கிரகமாக வரக்கூடிய சந்திர பகவான், அப்போ அந்த சந்திர பகவான் பூசத்தில் நிற்கிறதுனால தான் நம்ம கடகராசி பூச நட்சத்திரம் 4 பாதங்களில் ஏதோ ஒரு இடத்துலன்னு வச்சுக்கோங்களேன். அதுபோல் இந்த ராசியில் தான் குரு பகவானை உச்சமும் பெறுகிறார். அப்போ குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி, சந்திர பகவானை ஆட்சி வீடாக கொண்ட ஒரு ராசி, சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் 4 பாதங்களும் இருக்கக்கூடிய ஒரு தாய்மை ராசி. இது இவர்களுக்கு சுயநலம் இருக்காது, பொதுநலம் அதிகமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை பிறந்தோடனே அது 3 வயது வரை அது சாப்பாடை தானே எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த பக்குவம் வர வரையும் அந்த குழந்தையை பாதுகாத்து அது செய்யக்கூடிய எல்லா அசுத்தங்களையும் சுத்தப்படுத்தி, ஒரு கையில் சாப்பாடு இன்னொரு கையில் குழந்தைப்படுத்தக்கூடிய அசுத்தம் கூட அந்த தாய்க்கு ஒரு சங்கடமாக இல்லாமல் அதை ஒரு தாய்மை உள்ளத்தோட கருணையோட அதை அப்படியே சுத்தப்படுத்திட்டு திரும்ப தன்னுடைய சாப்பாடை அப்படி சாப்பிடக்கூடிய அந்த பெருந்தன்மை, அந்த ஈகை குணம், அந்த இரக்க சுபாவத்தை யார் கொடுக்குறா அப்படின்னா அந்த கடகத்திலே சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறனால. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் சுய ஜாதகத்தில் குருவோட தொடர்புலாம் இருந்து ரொம்ப வலுவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மாதிரி இறக்கப்பட முடியாது. அதனால தான் இந்த நட்சத்திரத்தில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தைப்பூசத்தில் வடலூரில் ஜோதி தரிசனம் ஏற்படுவதற்கும் ராமலிங்க சுவாமிகள் அந்த பூச நட்சத்திரத்தை தேர்வு செய்தார். பூச நட்சத்திரம் என்பது மகான்கள் தேர்வு செய்யக்கூடிய நட்சத்திரம், சித்தர்களுடைய ஜீவ சமாதி அதிகம் இடம்பெறக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம். நிறைய கடகராசிக்காரர்கள் அதுலேயும் பூச நட்சத்திரத்தில் குறிப்பாக பிறந்தவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் நிறைய சோதனை வேதனைகளை சந்தித்திருந்தாலும் கூட அது எளிமையாக இலகுவாக அதை கடந்து அந்த வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வாழ்ந்து ஆன்மீகத்திற்காகவே தன்னை அர்ப்பணிக்கக்கூடியதும்
முக்தியை பெரும்பான்மையாக விரும்பக்கூடியதும், மரணமில்லா பெருவாழ்வு வேணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடியதும், ஜீவகாரண்யம் செய்யக்கூடிய உயிர் இரக்கத்தின் மேலே அதிகமான ஒரு ஈடுபாடு காட்டுறதும், வீடே கோவில் போன்று பராமரிப்பதும், தெய்வ வழிபாடுகளை ரொம்ப முக்கியத்துவமாக எடுத்துக்கிறதும், குலதெய்வ வழிபாடை ரொம்ப விரும்பி செய்கிறதும், குழந்தைகளை பாதுகாப்பது வளர்ப்பதில் ரொம்ப அக்கறையோடு இருப்பதும், கல்வி வித்தை ஞானத்தை படிப்பதை விட கேட்கக்கூடிய ஒரு விஷயம் இவர்களிடத்தில் இருப்பதும், குருவை மதித்து நடப்பதும், குருவினிடம் பக்தி செலுத்துவதும், குருவிற்கு ஏதாவது ஒன்றுனா முதல் ஆளாக இருந்து அவர்களுக்கு சேவை செய்வதும், உதவுவது அப்படிங்கிறதை விட சேவையே செய்வது, அவர்களிடத்திலும் அடிபணிவது, அவர்களிடத்தில் தன்னை அர்ப்பணிப்பது, குருவே சரணம் என்ற நிலையோடு கடகராசிக்காரர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவை மதிக்க தெரிந்தவர்களாக, வித்தையை உணர்ந்தவர்களாக, கல்வியை கேள்வி ஞானத்தால் கிரகிக்கக்கூடியவர்களாக, தாய்மை உள்ளத்தோடு யாரிடத்திலும் பழகக்கூடியவர்களாக, பறவைக்கும் ஒரே பாசம், தன்னுடைய குழந்தைக்கும் ஒரே பாசம். யார் வீட்டுக்கு சாப்பாடுன்னு கேட்டு வந்தாலும் கடகராசிக்காரர்கள் ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லைங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப தெரியாது. ஏதோ ஒன்று அதை போட்டு வயிறு அமர்த்தி அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பக்கூடிய ஒரு குணம் கடகராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். யாராவது ஏதாவது உதவின்னு கேட்டுட்டா தன்னால் என்ன முடியுமோ அதை அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு உணர்வு கடகராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாத ஒரு குணம் கடகராசி பூச நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கும். யாராவது மனம் வருந்தி அழுது இவர்களிடத்திலும் ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னு திட்டமிட்டு வந்தால் கூட அவங்க பொய்யாக நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் கடகம் பூசத்திற்கு தெரிந்திருந்தாலும் கூட இல்லை என்று மறக்காத, இல்லை என்று மறுக்காத ஒரு குணம் கடகம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பது என்றுமே இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு. இந்த ஒரு தியாகத்தை, இந்த ஒரு புனிதமான எண்ணத்தை குரு பகவான் அந்த இடத்துல வந்து உச்சமும் பெறுவதால், சந்திர பகவானுடைய வீட்டில் சனி பகவானுடைய நட்சத்திரமும் இருப்பதால், கடக ராசிக்கு சனி பகவான் 7-8 கூடிய ஆதிபத்திய கிரகமாக வந்திருந்தாலும் கூட களத்திர வாழ்க்கைக்கும் பார்ட்னர்ஷிப்பான ஒரு விஷயத்திற்கும் அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக சனி பகவான் வந்திருந்தாலும் கூட சுய ஜாதக அமைப்பில் சனி பகவானும் நல்ல அமைப்புகளில் இருந்து இவர்களுடைய அமைப்பு யோகங்களோடு இருந்திருந்தால் சனி பகவான் பிரம்மாண்டமான ராஜயோகங்களை பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறையா கொடுக்குறார். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இளமை பருவத்தில் சாதிப்பதை விட, மத்தியம வயதில் மிகப்பெரிய உச்சத்தை தொடுவதை விட, அந்த முதுமையான காலங்களில் இன்னார் இப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற பெயரும் புகழையும் என்றுமே அடைவார்கள். அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சோசியல் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ட்ரஸ்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, சமூக சேவகர்களாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்றுமே ஜொலிப்பார்கள் என்பது இந்த நட்சத்திரத்தினுடைய பிறப்பினுடைய ஒரு சூட்சம ரகசியமாகவே அமைந்துவிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, காலச்சக்கரத்தினுடைய 4வது ராசி சரராசியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். என்றைக்குமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த உழைப்பு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த உழைப்பு லாபம் கொடுக்குதோ நஷ்டம் கொடுக்குதோ அதை பற்றி உங்களுக்கு கவலையே கிடையாது. நான் டெய்லி வேலை செஞ்சேன், டெய்லி உழைச்சேன், காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் எனக்காக வேலை பார்த்தேன், என் குடும்பத்திற்காக வேலை பார்த்தேன். உழைச்சா தாயா சோறு சாப்பிடணும், உழைச்சி சாப்பிட்ற காசு தாயா நிற்கும், நான் இன்னைக்கு பார்த்த வேலைக்கு தகுந்த கூலியை இறைவன் கொடுப்பான் என்ற நம்பிக்கையோடு கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உழைத்து கொண்டே இருப்பாங்க. அந்த உழைப்பை எங்கெல்லாம் காட்ட முடியுமோ, எங்கெல்லாம் அதுக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்குமோ அதை நோக்கி இவங்க உழைத்தாங்கன்னு சொன்னால் இவங்க வாழ்க்கையில் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பது என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும். அந்த தொலைநோக்கு பார்வை இல்லாமல் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் சில விதிவசத்தால் இவர்கள் முடக்கப்படும் போது இவங்க வாழ்க்கையில் என்னது செய்கிறோம், எங்கே போகிறோம், எப்படி சம்பாதிக்க போகிறோம், எப்படி குடும்பத்தை பாதுகாக்க போகிறோம், எப்படி இந்த மன வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த பிறப்பின் ரகசியத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு உன்னத விஷயமாக இருக்கும். இவ்வளோ பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க சார். இவர்கள் வந்து இந்த முதுமையில் பேரும் புகழோடு வாழ்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், எதன் வழியாக இவர்கள் இந்த பேரும் புகழையும் அடைகிறாங்க, அதே மாதிரி முதுமையில் நிச்சயமாக அடைவாங்களா? நிச்சயமாக இவங்களுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா, அது ஏன் புகழ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும்போதுங்க, சனி பகவான் மட்டும் ஒன்று கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்க. எல்லா கிரகங்களுமே, நவகிரகங்கள் எல்லாருக்குமே அந்த குணம் உண்டு. பட் சனி பகவான்கிட்ட ஒரு அருள் வாங்குறது, ஒரு பொருள் வாங்குறதுங்கிறது ரொம்ப கடினம். ஏன்னு சொன்னால் அவர் அளந்து கொடுப்பார், ரொம்ப சோதிச்சு கொடுப்பார், ரொம்ப நிதானமாக கொடுப்பார், ரொம்ப பொறுமையாக இருந்து காத்திருக்க வைத்து பின் கொடுக்கக்கூடிய குணம் சனி பகவானுக்கு உண்டு. அப்படி கொடுத்தா யாருனாலையும் தடுக்கவும் முடியாது, அவர் கொடுக்குறத யாருனாலையும் கெடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக உங்களுக்கு கிடைக்கணுங்கிற பிராப்தம் இருந்தால் அதை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு சனி பகவானிடம் உண்டு. அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மரணமாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஆயுள் காரகர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தான் ஒருத்தருடைய விதி பயணத்தை தீர்மானிக்கிறார். ஒருத்தர் என்ன தொழில் செய்யணும், எப்படி ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவை சனி பகவான் தான் எடுக்கிறார். அந்த சுய
சுய ஜாதகத்தில் சனி பகவான் அமர்ந்த நிலையை வைத்து தான் நாங்கள் தொழில் பாக்கியத்தை சொல்கிறோம். 10ஆம் இடம் மற்ற அமைப்புகள்லாம் மற்றபடி பார்க்கக்கூடியது தான். சனி பகவானுடைய நிலை இருக்கும்போது நீங்கள் அடிமை தொழில் செய்வீங்களா, சொந்த தொழில் செய்வீங்களா, முதலாளியாக ஒருத்தர் உட்கார வேண்டுமா, ஒருத்தர் தொழிலாளியாகவே வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய பயணத்தை கடத்தணுமா அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவு, அந்த திறமை, அந்த சூழ்நிலை, அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சனி பகவான் இடத்துல உண்டு. ஆக கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த சனி பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்புகளில் இருக்கும்போது, அதுலேயும் சனி பகவானுக்கு சில நல்ல யோகங்களை எல்லாம் புலிப்பாணி ஐயா சொல்கிறாரு. கூரப்பா கொடுஞ்சனியும் புந்திமேவ கொற்றவனை வெகுதனங்கள் பாக்கியம் உள்ளோன் அப்படின்னு சொல்கிறார். சில அமைப்புகளில் சனி பகவான் நல்லா இருந்தார்னா நிறைய தனம், காசு, புகழ், சத்துருக்கள் இல்லாத நிலை. உங்களுக்கு வாழ்க்கையில் வந்துங்க எதிரிகள் இல்லாத ஒரு நிலை, எதிரிகள் இருந்தாலும் பக்கத்தில் நெருங்க முடியாத ஒரு நிலையை சனி பகவான் கொடுப்பார். என்னங்க பெரிய 10 அடுக்கு பாதுகாப்பு, முக்கியமான பாதுகாப்பு, அதெல்லாம் சனி பகவான் நினச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் உடைச்சிடுவார். அதே சனி பகவான் ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா மரண தருவாயில் கூட, மரணம் நிகழக்கூடிய ஒரு நேரத்தில் கூட சனி பகவானுடைய தயவும் உதவியும் சுயஜாதத்தில் வலுவாக இருந்தால் மறுபிறப்பு மாதிரி எந்திரிச்சு வருவாங்களாம். அவ்வளோ பெரிய ஆயுள் பாக்கியத்தை சனி பகவான் கொடுப்பார். கோடி கணக்கில் நீங்கள் பணம் வச்சுக்கோங்க, தீர்க்கமான ஆயுளோடு வாழணும்னு சொன்னால் சனி பகவானுடைய தயவு வேணும். அந்த ஆயுள் முழுவதும் சந்தோஷமாக வாழணும்னு சொன்னாலும் சனி பகவானுடைய தயவு வேணும். ஆக கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தன்னுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறார், அவர் எந்த நிலையில் இருக்கிறார், எந்த கிரகங்களால் பார்க்கப்படுறார். அப்போ இந்த வாழ்க்கை பயணத்தில் முதல் திசையாகவே இவர்களுக்கு சனி திசை வரும், மத்தியம வயதில் புதன் திசை கல்வி பருவத்தில் வரும், திருமண வயதில் கேது திசை வரும். அந்த திசை தான் இவர்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான ஆணி வேராக, அஸ்திவார வேராக, இவர்கள் வாழ்க்கை எதை நோக்கி பயணப்பட போது, நல்லா வாழ்வாங்களா, பின்னாடி எப்படி இருக்க போகிறாங்கங்கிற தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக கேது திசை இருக்கும். அதனால் ஒவ்வொரு தசாபலனை பற்றியும் பார்ட் வீடியோவில் இந்த தசாபுத்தியினுடைய பலன்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவர்களுக்கு சுக்கிர திசை வரும், பின்ன சூரிய மகாதிசை, சந்திர மகாதிசை, செவ்வாய் மகாதிசை, ராகு பகவானுடைய திசை, குரு திசை. அப்படியே இவர்களுடைய ஆயுளை பொறுத்து இந்த நவகிரகங்களுடைய தசாபுத்தி வழியாக இவர்களுடைய கர்மாவினுடைய பலன் என்பது ஒளிந்திருக்கும். அந்த கிரகங்கள் நடத்தக்கூடிய யோக பாக்கியங்களினுடைய அடிப்படையிலேயே இவர்கள் இளமையிலையும் முதுமையிலையும் எப்படி பொருளோடும் அருளோடும் வாழ்வாருங்கிறத சுய ஜாதகம்தான் சொல்லும். ஆக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சில கிரக அமைப்புகள் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் வாழ்க்கையில் பெரிய தனத்தையும் செல்வத்தையும் பெரிய புகழையும் ஈட்டுவதற்கு பாக்கியமாகவே அந்த கிரகங்களே இவர்களை வழிநடத்தும். சரி சார், அப்படி இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இருந்தால் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்? பொதுவாக பிறக்கும் போதே சனி பகவானுடைய திசையில் பிறக்கிறதுனால இவர்களுடைய விதியையும் இவர்கள் எப்படி வளரணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் சனி பகவான் இருப்பார். அது பாதத்தை பொறுத்து சனி பகவானுடைய திசை அளவு குறையும். ஆக சனி பகவான் முக்கியமாக இவர்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். நட்சத்திரநாதன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்ததாக இவர்களுக்கு நடக்கக்கூடிய திசை படிக்கிற வயசில் புதன் மகாதிசை வரும். அதுக்கு வித்யாகாரர்களுடைய திசை, கல்வி திசை அப்படின்னு பேர். அந்த புதன் இவர்களுக்கு சரியான வாய்ப்புகள், படிப்பு, சூழ்நிலை எல்லாத்தையும் உருவாக்கி கொடுக்கணும்னு சொன்னால் புதனுடைய தெய்வம் முக்கியமாக வேணும். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப பொறுமையாக, எளிமையாக, இரக்க குணத்தோடு இருக்கிறாங்க. ரொம்ப பாசத்துக்கு இயங்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. காசு பணம் இல்லைனாலும் பந்த பாசத்துக்கு எப்பயுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அதே பந்த பாசமே இவர்களிடத்தில் காசு இல்லைனாலும் விட்டுட்டு போயிடுவாங்க. அது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு, அது எப்படி சொல்கிறதுனா, வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் உழைக்கணும், நம்ம மேலே வந்துடணும் அப்படிங்கிற லட்சியத்தையும் அந்த பாயிண்ட்டு தான் இவர்களுக்கு கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, ஒரு காசு இல்லாத சூழ்நிலை, தனக்கு எல்லாமே இருந்தும் இல்லாத ஒரு சூழ்நிலை, சில நேரங்களில் உறவுகளை எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை. எல்லாருக்கும் உறவுகள் எதிரியாக மாறுறது சகஜம் தானே. அப்படின்னாலும் கடகம் பூசத்தால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா உறவுகளுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை இழுத்து பிடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு குடும்பம் பிரிஞ்சு போகுது அப்படின்னு சொன்னால் அந்த தாய்மை ராசியாக இருக்கிறதுனால 4 பிள்ளைகளும் சந்தோஷமாக இருந்தால் தாயா வாழ்க்கை நல்லா இருக்கு. அதனால் 2 பிள்ளை நல்லா இருக்குது, 2 பிள்ளை கெட்டு போகணும் எந்த தாயாவது நினைக்குமா? அது மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் மட்டும் இல்லாமல் தன்னோடு இருப்பவர்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாக நான் பார்த்த வரையும் பூச நட்சத்திரக்காரர்கள் அதிகம் சாமி கும்பிடும்போது தனக்காக வேண்டுவதை விட தன் குடும்ப உறுப்பினர்களுக்காக மணிக்கணக்கில் நின்று வேண்டிக்கிட்டு இருக்காங்க. கண்ணீர் வடித்து வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அண்ணன் நல்லா இருக்கணும், சகோதரர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எப்பயுமே ஒரு ஏகாந்தமான மனசு, அது பூச நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மனசை கசக்கும் விதமாக இதெல்லாம் மாயை, இதெல்லாம் பொய், இதெல்லாம் வேஷம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆன்மா மட்டும்தான், உயிர் மட்டும்தான், இந்த மறுஜென்மம் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலையை சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை இளமையில் ஞானத்தை
கேது பகவான் இவர்களுக்கு கொடுத்துறார். பூச நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 45 தான் இருக்கு. ஆனால் மெச்சூரிட்டி லெவல் பார்க்கும்போது ஒரு 60-70 வயசு என்னமோ வாழ்ந்து முடிச்சவன் பேசுகிற மாதிரி. என்னையா வாழ்க்கையை பற்றி தான் துவங்கியிருக்கு, பிள்ளையார் சொல்லியை பற்றி தான் போட்டிருக்கேன், நம்ம எண்டு கார்டு வர கடைசியில் முக்தியை நோக்கி பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், பூசத்தினுடைய அந்த பண்பு, பூசத்தினுடைய அந்த பக்குவம் என்பது அந்த அப்படியே செதுக்கப்பட்ட ஒரு சிலை போன்று ஒரு அழகாக அப்படியே வாழ்க்கைக்குள்ள நிறைய ஞான பொக்கிஷத்தோட இந்த வாழ்க்கையே வந்து ஒரு புனிதமானது அப்படின்ற சிந்தனையோட, எதுவுமே இல்லைனாலும் ஆன்மீகம் நமக்கு கை கொடுக்கும், எதுவுமே இல்லைனாலும் தான் வேண்டக்கூடிய இறைவன் என்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையுடைய நிலையில் உங்கள் வாழ்க்கையை கடந்து போகிற மாதிரி அந்த கேது பகவான் வந்து சில ஞானங்களை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுப்பார். அந்த கேது பகவானுடைய அமைப்பு இவர்களுக்கு சரியாக ஓரளவு இருந்தால் இந்த ஞானத்தோடு அப்படியே அடுத்து வந்து சுக்கிர திசை வரும் இல்லையா, அதில் வந்து இவர்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி போவாங்க, அதில் சம்பாதிப்பாங்க, அதில் தான் புகழ் பாக்கியம் எல்லாமே இருக்கும். அதை வந்து ஒரு அதிகாரத்தை வந்து அடுத்து வரக்கூடிய திசை இவர்களுக்கு கொடுக்கும். அதை வந்து எந்த அளவுக்கு இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து மாறுபடும். ஸோ கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனும், ராசிக்கு யோகாதிபதி செவ்வாயும், ராசிக்கு 9 கூடிய குருவும், லக்கணத்தின் அடிப்படையில் வரக்கூடிய சுபர் யோக கிரகங்களும் நல்ல அமைப்புகளில் இருந்தால், உதாரணமாக நம்ம சொல்லுவோம் கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்து நான் துலா லக்கணத்தில் பிறந்துட்டேன், எனக்கு இப்போ செவ்வாயும் குருவும் சந்திரனும் நல்லா இருக்குமாயா? நல்லா இருக்கக்கூடாது. ஏன்னா துலா லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் சனி புதன் நல்லா இருக்கணும். அப்போ இந்த லக்னத்தை பொறுத்து திரிகோணாதிபதிகளுடைய நிலை, பஞ்சமாதிபதி நிலை, பாக்யாதிபதி நிலை, லக்னாதிபதியினுடைய நிலையை பொறுத்து தான் ஒரு ஜாதகம் யோக ஜாதகமாங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும். ஆக கடகம் பூச நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்தாலும் உங்களுடைய ஜென்ம லக்கணம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த லக்கணத்திற்கு யோகாதிபதிகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். சனி பகவான் உங்களுக்கு ஆயுளையும் பாக்கியத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறாரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் கொடுத்தாலும் ராகு கேது கெடுக்காமல் இருக்கணுமே, அது ரொம்ப முக்கியம். அந்த கேது திசை மத்தியம வயதில் வரும் பொழுது நம்மளை வந்து நிலைகுலைய செய்யாமல் இருக்கணுமே, அது மிக மிக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியம். அந்த இத்தனை ஸ்ட்ரகிளையும் தாண்டி பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு யோகத்தை அடையணுங்கிற காரணத்தினால தான் நான் என்ன சொல்கிறேன், இளமை பருவம் முழுவதுமே ஞானத்துடனும் முதுமை பருவம் முழுவதுமே முழுமையான பக்குவத்தோடும் பூச நட்சத்திரக்காரர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதற்கு, வாழ்வதற்கு இந்த நட்சத்திர நாதனுடைய சனி பகவானுடைய நிலை, மத்தியம வயதில் வரக்கூடிய கேதுவினுடைய நிலைதான் இவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மாபெரும் சக்திகள். ஆக இந்த 2 பேரும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் பூச நட்சத்திரக்காரர்கள் என்றுமே நல்லா இருப்பாங்க. இந்த 2 பேரும் சோதிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு உட்கார்ந்துருந்தா ஆண்டவனே நேரடியாக வந்தாலும் கூட இவர்களுடைய அந்த அனுகூலம், இவர்களுடைய பாக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ இவ்வளோ சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த லக்னமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இதையுமே நம்ம பேசலாமா? ஏன்னா நம்ம நட்சத்திரம் பேசிகிட்டு இருக்கோம். இந்தந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த லக்னத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் இவர்களுக்கு யோகம் அப்படிங்கிறதையும் நம்ம பேசலாமா? நிச்சயமாக. அதாவது இப்போ ரொம்ப பேர் என்கிட்ட வந்து கமெண்ட்ஸ்லேயே கேட்பாங்க, கால்ஸ் பேசும்போது கேட்பாங்க, எனக்கு இப்போ ஒரு தசை நடக்குது, அதுக்குள்ளே ஒரு புத்தி ஒன்று நடக்குமே, நீங்கள் வந்து லக்ன சுபர் அசுபர் யோகரை பேசுகிறதுக்கு முன்னாடி நான் என்ன நினைக்கிறேன், ஒரு தசை நடக்குது, அதுக்குள்ளே ஒரு புத்தி நடக்குது, இந்த தசா புத்தியில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அதுக்கான வழிபாடுகள் என்னங்கிறத நம்ம பார்ட் 3லையும் அதில் தெளிவாக பார்த்துக்கலாம். சரி, இவர்களுக்கு வந்து படிக்கிற வயதில் புதன் தசை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவர்களுடைய படிப்பு எப்படி இருக்கும், என்னென்ன துறைகளை இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க? நிச்சயமா. அதாவது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குங்களா, பொதுவாக வந்து இந்த அரசியல், அதே மாதிரி பொது சேவை, ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த நட்சத்திரமே பார்த்திங்கன்னா ஒரு மருந்து சார்ந்த பொருட்கள், இந்த நட்சத்திர நாளில் சில வியாதிகளுக்கு தீர்வு பார்க்க முடியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மருத்துவத்துறையும் பெரும்பான்மையாக தேர்வு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு அப்படிங்கிறதுனால நிதித்துறை, நீதித்துறை, அது சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த நீதித்துறைகளில் நிறையா இருக்கிறது, நிறையா வழக்கறிஞர்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடல் சார்ந்த தொழில்கள், வாணிபம்னு சொல்லுவாங்க, இது சரராசி, வெளிநாடை குறிகாட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள், அதாவது நீர் தொழில்னு சொல்கிறோம், பால் வளங்கள், விவசாயங்கள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா கடகம் பூசத்திற்கு மிக சிறப்பானதாக இருக்கும். இவங்க வந்து நிறையா சொத்து சுகங்கள்லாம் வாங்கும்போது இவங்களுடைய அதிக எண்ணம் வந்து எங்கேயாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு லேண்ட் வாங்கிட்டு 2 பசுமாடு வளர்த்துக்கிட்டு ஒரு இயற்கை இருந்துக்கிட்டு அந்த இயற்கைக்குள்ளே ஒரு குடில் அமைச்சுக்கிட்டு அருமையாக அந்த தியானம் பண்ணிவிட்டு அமைதியாக ஒரு கோவில் கட்டிக்கிட்டு குடும்பத்தோடு அங்கே இருக்கணும்யா அப்படின்ற எண்ணம் பெரும்பான்மையாக பூச நட்சத்திரத்திட்ட இருக்கும். அல்லது ஒன்றுமே இல்லைனாலும் கூட ஒரு இயற்கையோடு வாழ்ந்து ஒரு இயற்கை விவசாயத்தை விரும்பக்கூடிய ஒரு எண்ணம் பூச நட்சத்திரக்காரர்கள்ட்ட இருக்கும். பொதுவாக வந்து அந்த இயற்கையை ரொம்ப நேசிக்கிறதும் அந்த இயற்கையோடு இயைந்து வாழணுங்கிற எண்ணமும் இவர்களுக்கு இருக்கிறனால இவர்களுடைய தொழில் வந்து முக்கியமாக உணவு தொழில், ஏற்றுமதி தொழில், மருத்துவ தொழில், மல்டிபிள் பர்சனாலிட்டி எல்லாத்துக்குள்ளேயுமே இவங்க கொஞ்சம் கொஞ்சம் டச் ஆகிடுவாங்க. அதில்
அதில் குறிப்பாக ஒரு முக்கியமான தருணத்தில் சுக்கிர திசை வர்றதுனால கலைத்துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகம் பூச நட்சத்திரத்திற்கு குறிப்பாக உண்டு. ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்க நட்சத்திரமாக இருக்கிறதுனால உழைப்பு அதிகம். பொதுவாக கலைத்துறையில் வந்து ஒரு விஷயத்துக்கு அர்ப்பணிப்பு வேணும்னு சொல்லுவாங்க. அந்த அர்ப்பணிப்பு இயற்கையாகவே இவர்களுக்கு இறைவன் கொடுத்துருவார். அந்த அர்ப்பணிப்பே இவர்களுக்கு ஒரு கட்டத்தில் பெரும் புகழை தேடி கொடுக்கும். ஆக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் முழு ஈடுபாடோட அர்ப்பணிப்போட அதை களத்தில் இறங்கி வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்களே, கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்குறதுயா அப்படின்னு சொல்கிறது பூச நட்சத்திரத்தினுடைய ஒரு சிறப்பு. ஸோ அதுவே இவர்களுடைய வாழ்க்கையில் பின்னாளில் வரக்கூடிய திசைகள் எல்லாம் ஒரு அசையாத மங்காத புகழை இவர்களுக்கு என்னைக்குமே தேடி கொடுக்கும். சரி சார், இவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கையில் வந்து நான் நிறைய விஷயங்களை சொல்லுவேன். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தியம வயதில் உங்களுக்கு ஒரு கேது திசை, அதே மாதிரி சனி பகவானுடைய நட்சத்திரம் 1வது பாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா புதன் திசைக்குள்ளே ஓரளவு கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உருவாகும். பொதுவாக உழைக்க போன இடத்துல, வேலைக்கு போன இடத்துல சில அறிமுகங்கள் கிடைப்பது, அல்லது வேலை வாங்கிட்டு திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையில் தள்ளி போடுவது, அல்லது வேலையில் இருந்துட்டும் எனக்கு சம்பளம் பத்தலைங்க அதனால் நான் திருமணத்தை தள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில முடிவுகள் எடுத்து அந்த திருமண வாழ்க்கையை தள்ளி போடுவோம் விதமான ஒரு சூழ்நிலை அமைவதும், அல்ல வேலை பார்க்குற இடத்திலேயே ஒரு பழக்கம் ஏற்பட்டு திருமணம் முடிவதற்கான ஒரு வாய்ப்புகளும் பெரும்பான்மையாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. அதில் குறிப்பாக ஒன்று சொல்லுவாங்க, பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம், சந்திரனுடைய வீட்டில் போய் 4 பாதங்களும் இருக்குது. சந்திரன் தான் பூசத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4வது பாதத்தில் ஏதோ ஒன்றில் இருக்க போகிறார். ஆக அந்த நவாம்சம் வந்து அந்த பாதத்தினுடைய நிலையை சுட்டி காட்டும். அதனுடைய நிலையை பொறுத்து சில குணங்கள் கூட மாறுபடும். இதில் இது வந்து ஒரு விதமான புணர்ப்பு தோஷம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. சனி சந்திரன் சேர்க்கை அல்லது சந்திரன் பகவான் வந்து சனியோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறது திருமண வாழ்க்கையை ஏதோ ஒரு காரணம் காமிச்சு, வேலையை காமிச்சோ அல்லது பணத்தை காமிச்சோ அல்லது குடும்ப அமைப்புகளை காமிச்சோ திருமண வாழ்க்கையை தள்ளி போடுறது இவர்களுக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதுதான் சொல்லுவாங்க, நரை தரித்து மன சொலித்து பின் மன வாழ்க்கையை அனுபவிக்கிறது, போதும் கல்யாணம் அப்படின்னு வெறுத்து போகும்போது கல்யாணம் நடக்கிறது, அல்லது தனக்கு பார்க்கக்கூடிய வரன்களுக்கு வேகமாக கல்யாணம் முடிகிறது, அல்லது தான் கல்யாணம் பண்ண போகும்போது ஏதாவது இடையூறுகள், சில சம்பவங்கள் வந்து அந்த கல்யாணத்தை நடத்த விடாமல் ஒரு தடைகளை உண்டு பண்ணுறது, இதெல்லாம் ஏற்படுமே. அதனால இதை வந்து ஒரு ஆன்மீக ராசி, ஆன்மீகத்திற்கு பேர் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் ஒரு சூட்சமம் என்ன இருக்குன்னா, குரு அந்த இடத்துல வந்து உச்சம் பெறதுனால சுயஜாதத்தில் குரு சிதற யோகா அமைப்புகளோடு உட்கார்ந்துருந்தார்னா இவர்களுக்கு குழந்தை செல்வம் உண்டு, இவர்களுக்கு பொருள் செல்வம் உண்டு, எல்லாவற்றிற்கும் மேலாக பெரிய புகழ் பெறக்கூடிய பிரம்மாண்ட தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இவர்கள் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. ஏன்னா பிரம்மாண்டமான ராஜகிரகங்கள்ங்க சனி பகவானும் சரி குருவும் சரி ஒரு ஜாதகத்தில் நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய பணமும் பெரிய புகழும் பெரிய மக்கள் செல்வாக்கும் பெரிய மகேசனுடைய செல்வாக்குன்னு சொல்லுவாங்கல்ல, ஆண்டவனுடைய அருளும் இவர்களுக்கு கிடைக்கும். எல்லா இடத்துலையும் ஒரு புகழ் உண்டாகும். ஆக இவர்களுடைய நட்சத்திர அமைப்புகளில் பெரும் செல்வம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும், குடும்பம் அமையும். திருமண வாழ்க்கையெல்லாம் பெருசாக ஒன்றும் இடைஞ்சல் வந்துடாது. ஆனால் கவனமாக எங்கே பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கேது திசை நடக்கும்போது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சில குழப்பங்கள்லாம் வரும். சில முடிவுகள் வந்து நீங்களாகவே எடுத்துக்கிருவீங்க. இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் வெளியில் போயிடுறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பீங்க. அல்லது எடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வரலாம். அல்லது உங்களுடைய முடிவுக்காக இன்னொருத்தர் வந்து உங்களுடைய முடிவை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கலாம். ஆக இந்த இடத்துல பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது சரராசி, எண்ணங்கள் மாறக்கூடிய ஒரு ராசி, ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் கிடையாது. பூசம் என்பது ஒரு ஆழ்ந்த சிந்தனை, ஆத்மார்த்தமான உணர்வு, இது நடக்கும் இது நடக்காதுன்னு யூகிக்கக்கூடிய ஒரு சக்தி, இறை உணர்வு, ஆன்மீக ஆற்றல், இப்படிலாம் நமக்கு நடந்துருமே அப்படின்னு முன்னவே கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை, இப்படிலாம் நடந்தால் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு முன்னவே திட்டமிடக்கூடிய ஒரு தன்மை, எது நடந்தாலும் நான் வாழ்வண்டா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு தன்மை. யார் விட்டுட்டு போனாலும் சில நேரங்களில் இவங்க வந்து கவலைப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. கண்ணை தொடச்சிட்டு அடுத்த கட்ட வாழ்க்கையை நகரக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு எப்போயுமே உண்டு. அதே போல் எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இவர்களுக்கு இருக்கும். நான் வந்து எப்படியாவது ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துடணுங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ கடகம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உச்சபட்ச ஆசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, சார் கொஞ்சம் சம்பளமாக இருந்தாலும் பிள்ளைங்க என் கூட இருக்கணும் சார், என் மனைவி என் கூட இருக்கணும், அல்லது மனைவியாக இருக்கிறவங்க எப்படியா நான் அவர்கிட்ட போய் இருக்கணுங்க, எனக்கு இந்த தனிமை வாழ்க்கை பிடிக்கலை, அதுக்கு ஜாதகத்தில் ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள், எப்போ நாங்கள் ஒன்று சேருவோம் அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பமாக, தன்னுடைய குடும்பம் என்பது சிதறிடக்கூடாது, தன்னுடைய குடும்பம் என்பது இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா இருந்துடக்கூடாது,
என் பிள்ளைகளுக்கு அப்பா பாசம் வேணும், என் பிள்ளைகளுக்கு அம்மா பாசம் வேணும், 1000 பேர் ஊட்டி வளர்த்தாலும் என் பிள்ளைகளுக்கு நாங்கள் இருந்து வளர்க்குற மாதிரி வராதுங்கிற ஒரு பிள்ளைகளுடைய சென்டிமெண்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த குழந்தை பாசம்னு சொல்கிறாங்கல்ல, அது பூச நட்சத்திரத்துக்கு தாய்மை ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்திற்கு, குரு உச்சம் பெறக்கூடிய ராசிக்கு, சந்திரன் ஆட்சி செலுத்தக்கூடிய அந்த ராசிக்கு, அந்த இயற்கையிலேயே இறைவன் கொடுத்த வரமாக இருப்பதனால எப்பொழுதுமே கடகம் பூச நட்சத்திரங்கள் தனிமையாக வாழ்வதை விட குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று சிந்திப்பார்கள். ஆனால் விதி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு ஆன்மீகங்கிற ஒரு அமைப்பை கொடுத்து சில நேரங்களில் குடும்பத்தை பிரிய வைத்து ஒரு சந்நியாச வாழ்க்கை போலையே வாழ வைத்து பெரும்பான்மையாக ஓடி 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 உழைத்து தனிமையாகவே வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை உள்வினை பயன் ஏற்படுத்துது. அதுலேயும் கூட சனி கேது, சனி சந்திரன், சனி ராகு, சனி செவ்வாய் இதை மாதிரியான அமைப்புகள் சுய ஜாதகத்தில் இருக்கும்போது அந்த வாழ்க்கை களம் என்பது கடகம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு போராட்ட களமாக அமைந்து விடுகிறது. இந்த கிரக சேர்க்கையை சுப கிரகங்கள் பார்க்கும்போது போராட்ட காலங்களை ஒரு கட்டத்தில் இவர்கள் அனுபவித்தாலும் கூட அந்த கிரகங்களுடைய சில அமைப்பு இவர்களுக்கு யோகத்தையும் கொடுத்து பின்னாளிலே சாதிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது. எத்தனையோ கடகம் பூச நட்சத்திரக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்தித்தாலும் பொது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ கடகம் பூச நட்சத்திரக்காரர்கள் செல்வ வாக்கு இல்லை என்றாலும் கூட மக்கள் செல்வாக்கான சக்தியோடு இருக்கிறார்கள். எத்தனையோ கடகம் பூச நட்சத்திரக்காரர்கள் சொத்து சுகம் இல்லைனாலும் கூட கடைசி வரை இறை அருளால் அவர்களுடைய தேவை எப்படியும் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு சக்தியாக இருக்குது. எப்பயுமே கடக பூச நட்சத்திரக்காரர்கள் தன்னை மட்டுமே நம்பி தன்னை மட்டுமே தனக்காகவே வாழக்கூடிய எண்ணங்கள் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பொதுநல சிந்தனை இருப்பதனால இறையருள் இவர்கள்ட்ட எப்பயுமே இருக்கிறதுனால எந்த ஊர்லேயும் எந்த எல்லைக்கும் எந்த இடத்துக்கும் பிழைக்க போனாலும் யாரோ ஒருவர் இவர்களுக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி தூக்கிவிடக்கூடிய அந்த நிலை இவர்களுக்கு உண்டு. எல்லாத்துக்கும் மேலே பூச நட்சத்திரத்தில் நிறைய தெய்வீக அமைப்புகளும் நிறைய தெய்வ தரிசனமும் நிறைய தெய்வமே பிறந்த நட்சத்திரமாகவும் பூச நட்சத்திரம் இருக்குது. ஆமாம் சார், நானே கேட்கணும்னு நினச்சேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துலையும் ஒவ்வொரு மகான் பிறந்ததாக நீங்கள் சொல்லுவீங்க. இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மகான் யார் சார்? நிச்சயமாக இது அப்படி பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பாருங்களேன், தைப்பூசம் என்பது எவ்வளோ பெரிய ஒரு சிறப்புன்னு நம்ம நினைக்கிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு அற்புதமான அந்த தைப்பூச திருநாளில் பக்தர்கள் எல்லாம் அப்படியே பாத யாத்திரையாக வந்து அந்த முருகப்பெருமானுடைய அருள் பெறுவதற்காக காத்திருந்து அவரை கொண்டாடி அவருடைய அருளை பெறுவதற்காக எத்தனையோ யாத்திரைகளாக பாத யாத்திரையில் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த தைப்பூசத்தினுடைய சிறப்பு அவ்வளோ பெரிய சிறப்பு. ஆக பூச நட்சத்திரத்திலேயே பிறந்திருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்கும். அந்த முருகன் அருள் இல்லாமல் உங்களால் பூச நட்சத்திரத்தில் பிறக்கவே முடியாது. அதை விட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்கள்ட்ட ஒரு யதார்த்த குணம் பாருங்களேன். எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் தட்டி பறிக்கக்கூடிய குணம் என்பது பூச நட்சத்திரத்திட்ட சுத்தமாக இருக்கவே இருக்காது. அவங்க இவங்களை நம்பி ஒரு விஷயத்தை கொடுக்கலாங்க, அதை அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க. அது எது பொருளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 1 மடங்கு உதவி பண்ணீங்கன்னா 10 மடங்கு பூச நட்சத்திரக்காரர்கள் வாய்ப்பு எப்படா கிடைக்குன்னு காத்திருந்து அதை செய்யக்கூடிய ஒரு குணம் இவர்கள்ட்ட இருக்கும். அதுக்கு சின்ன ஒரு உதாரணம் பாருங்கள். ராமபுரான் ஒரு கட்டத்தில் காட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது. அப்போ அவருடைய அந்த அரசு பதவி இதெல்லாம் ஏற்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அதை கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ ராமபுரான் மேலே இருக்கக்கூடிய மரியாதையும் பக்தியும்னால அவருடைய பாதுகை, அதை அவருடைய காலனின்னு சொல்கிறாங்களே, செருப்புன்னு சொல்கிறாங்களே, அதை வைத்து அந்த சிம்மாசனத்தை வைத்து அவரை மதிப்போடு அந்த ஆட்சியை நடத்தி மீண்டும் ராமபுரான் இடத்திலே அந்த ஆட்சியை ஒருத்தர் ஒப்படைத்தார். அது யாருன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும், பரதன். அப்படிப்பட்ட ஒரு குணம் என்பது கடகம் பூச நட்சத்திரக்காரர்கிட்ட இருக்கும். அந்த பரதன் போன்று எதையுமே தட்டி பறிக்க வேண்டாம், எதுவுமே நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு குணம் இவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஆனால் இறையருள் என்ன செய்யணும், யார் வேணான்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் வச்சுக்கன்னு கொடுக்கும். ஆக இவர்களுக்கு ஒரு நல்ல காலம் என்பது நிச்சயமாக பிறக்கும். அந்த நல்ல காலத்தில் இவர்கள் எதெல்லாம் தட்டி வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி நிற்கிறாங்களோ அதெல்லாம் வச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் இவர்களுக்கு சுய ஜாதக அமைப்புகளை சனி பகவான் நின்ற நிலையை பொறுத்து நிச்சயமாக பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு நாள் எட்டி பிடிப்பார்கள். திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது கேது தசையை நம்ம கவனமாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவர்களுக்கு இந்த திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் நீங்களே சொல்லிடுங்க சார். அதே மாதிரி எந்த நட்சத்திரங்கள் இவர்களுக்கு பொருந்தாது? பூச நட்சத்திரத்துக்கு கேது திசை மட்டும் கிடையாது, புதன் திசையிலுமே சில அமைப்புகள்லாம் திருமண அமைப்புகள்லாம் வந்துடும். அதையும் கவனமாக பார்த்துக்கணும். நட்சத்திரத்தின் அடிப்படையில் சில நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரத்துக்கு பொருந்தாது, சில நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. அதில் பூச நட்சத்திரம் அப்படிங்கும்போது கணத்தில் தேவகணம், அதனால தான் அந்த சாத்வீகமான ஒரு குணம் இருக்குது. மிருகத்தில் ஆண் ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. மரத்தில் அரச மரம் பாலுள்ள மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஜ்ஜில் இறங்கு தொடை ரஜ்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இந்த ஜாதக அமைப்புகளில் நட்சத்திர அமைப்புகளில் இவங்க உடைய மிருகத்திற்கு பொருந்தக்கூடிய மிருகம் அப்படின்னு சில அமைப்புகள்லாம் இருக்குது. அதில் பூச நட்சத்திரத்துக்கு பூசமே பொருந்தாது. மற்றொரு சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுசம் உத்திரட்டாதி. ஆக இந்த 3 நட்சத்திரங்களும் இவர்களுக்கு பொருந்தாது.
பொருந்தாது. அதே மாதிரி ஆட்டுக்கு குரங்கு பகை அப்படின்னு சொல்லுவோம். பூராட நட்சத்திரம் பொருந்தாது. திருவோண நட்சத்திரம் இவர்களுக்கு பொருந்தாது. இதே அமைப்பு மட்டும் இல்லாமல் பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரமாக வருதுன்னு பார்த்து தினம், கணம், மகேந்திரம், ஸ்திரீ தீர்க்கம், யோனி, ராசி, ராசி அதிபதி, ரஜ்ஜு, வேதை, நாடி, மரம்னு சொல்லி 12 பொருத்தங்கள் குறிக்கப்பட்டு அதில் முக்கியமாக ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம்லாம் இருக்கணும்யா, தினம் கணம்லாம் இருக்கணும் அப்படின்னு ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இதற்கு மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தசாபலன்கள் நடக்கும். இவர்கள் வாழ்க்கையில் சனி, புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன் வருவாங்க. இவங்களுக்கு இணைக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கு என்ன தசாபலன்கள் நடக்குதுன்னு பார்க்கணும். ஏக திசைகளாக இருந்துடக்கூடாது. அதை ஜோதிடத்தில் திசை வேதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் இவர்களுக்கு 6, 8, 12ஆம் இடத்துல கிரகங்கள் ஒரு பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா 7ஆம் இடமும் 8ஆம் இடமும் லக்னத்திற்கு சுத்தமாக இருக்கணும். அப்படி பாதிக்கப்பட்டு இருந்தால் அது போலவே அந்த இணைவு கொஞ்சம் சூட்சமமாக பார்த்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. என்னதான் நம்ம பார்த்து பண்ணினாலும் கூட இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சக்தியாக திருமண வாழ்க்கை இருப்பதனால இவர்கள் முறையான வழிபாடுகள் செய்யும்போது அந்த நிர்ணயிக்கப்பட்ட சக்தியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம். அதில் இந்த நட்சத்திரத்துக்கு தெய்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அதே போல் இவர்களுக்கு தொழில் வளம் எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் சில அமைப்புகள்லாம் இருக்குது. நாங்கள் கூட இந்த தாராபலனாக பிரித்து சொல்லுவோம். 9 தாரைகளாக பிரித்து அதை ஜென்மதாரை நட்சத்திரம், சாதகதாரை நட்சத்திரம், சம்பத்து தாரை, சேமதாரை, விபத்து தாரை, பிரத்யேக தாரை, மைத்திர தாரை இப்படிலாம் பிரித்து சொல்லுவோம். அதில் இவர்கள் நட்சத்திரத்துக்கு மற்ற நட்சத்திரங்கள் எத்தனாவது நட்சத்திரமாக வருது, அதனுடைய சிறப்புகள் என்ன, அதை எப்படி இவர்கள் நல்ல நாட்களுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு கூட சில அமைப்புகள் இருக்குது. அதை நம்ம பார்ட் 3ல் பார்க்கும்போது இன்னும் தெளிவாக நம்ம நேயர்களுக்கு புரியும் விதமாக இருக்கும். சார், இவர்களுக்கு இந்த பட்சி நீர்க்காகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இது மாறுமா? நிச்சயமாக மாறுபடும். அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் வளர்புரை தேய்புரைன்னு 2 அம்சம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபட்சம், சுக்லபட்சம்னு உங்களுக்கு எழுதியிருப்பாங்க. அதில் வளர்புரையில் பிறந்தவர்களுக்கு ஆந்தை அப்படின்னு சொல்லியும் தேய்புரையில் பிறந்தவர்களுக்கு வள்ளூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இவர்களுக்கு இருக்குது. ஆக நம்ம வளர்புரையில் பிறந்தமா தேய்புரையில் பிறந்தமா அப்படிங்கிறத சுய ஜாதக அடிப்படையில் அந்த நட்சத்திரம் வளர்புரையில் இருக்கா தேய்புரையில் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா, ஒருத்தர் வழக்குகளில் வெற்றி பெற நீண்ட காலமாக இழுத்துக்கிட்டு இருக்குங்க ஒரு கேஸ் வழக்கு, அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு இந்த நேரத்தை குறித்து அந்த நேரத்தில் சில வழிபாடுகளை செய்யும்போது அந்த நேரத்தில் அந்த முயற்சியை தொடங்கும் போது ஏற்கனவே ஒரு வக்கீல்கிட்ட இருந்து வாங்கி கொண்டு இன்னொரு இடத்துல கட்ட கொடுக்க போறீங்க, அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க போறீங்க, ஒரு வீடு மாற போறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பட்சி அரசு நேரத்தில் அதில் 5 தொழில்கள்னு சொல்லுவாங்க. ஊன், நடை, அரசு, சாவு, துயில் அப்படின்னு 5 தொழில்கள் இருக்குது. இது மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் கிழமைகளை பொறுத்து. வளர்புறையில் ஒரு கணக்கு, தேய்புறையில் ஒரு கணக்கு அப்படின்னு இருக்குது. இதை தெரிந்து ஒருத்தர் செயல்படும் போது இவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி ரகசியம் என்பது ரொம்ப துல்லியமாக அமையும் அப்படின்னு பஞ்சபட்சி சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. ஆக பிறப்பு அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் திருமண பொருத்தத்திற்கு நீர்க்காகம் என்று சொல்லப்பட்டதும் பஞ்சபட்சியினுடைய அடிப்படையில், அதாவது 5 தொழில்களின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் இந்த பறவை என்பது மாறுபடக்கூடியதும் இவர்களுக்கு இருக்கிறதுனால பஞ்சபட்சி என்பது நிச்சயம் தெரிந்து பூச நட்சத்திரக்காரர்கள் செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி என்பது உன்னதமாக இருக்கும். இப்போ இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பிறப்பின் ரகசியம் சொல்லியிருக்கீங்க. எந்தெந்த காலகட்டம் இவர்களுக்கு சவாலாக இருக்கும், எந்தெந்த காலகட்டம் இவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வை தரும் அப்படின்னு பொதுவாக நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் பார்ட் 2ல் தசாபுத்தியில் இன்னும் நம்ம விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வு இருக்குது. அதே மாதிரி பலன் தரும் பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாமே நம்ம பேச இருக்கோம். இதுவே பார்ட்டாக போடவிருக்கிறோம் இல்லையா? ஸோ தொடர்ச்சியாக நம்ம பேசலாம் சார். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, பூச நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய பிறப்போட ரகசியம் தான் என்ன அப்படின்னு இந்த எபிசோடில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அதே மாதிரி தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் நட்சத்திர சீரீஸில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே பிறப்பின் ரகசியம் நம்ம பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்ட் 2ல் தசாபுத்தி பலன்களையும் விளக்கமாக நம்ம பேசியிருக்கோம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களையும் பார்ட் 2 வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதையும் நம்ம பேச போகிறோம். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போதே நம்மளுடைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய டைம்லைனில் வரணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.